தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். மேற்கு காசா பகுதியில் இஸ்ரேல் மீண்டும் குண்டு வீசி தாக்குதல் நடத்தி வருகிறது. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். அடுக்குமாடி கட்டிடங்கள் தகர்ந்து விழும் அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அதனை தற்போது திரையில் காண்கிறோம். உயிரை கையில் பிடித்துக் கொண்டு பாலஸ்தீன மக்கள் ஓடுகிறார்கள். ஹமாஸை முற்றிலும் அழிக்கும் நோக்கில் காசாவில் பெரிய கட்டிடங்களை தாக்கி வருகிறது இஸ்ரேல். இதனையடுத்து மக்கள் அங்கிருந்து சாறை சாறையாக வெளியேறி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலவெற்றிவேலிடம் கேட்டு பெறலாம். பாலவெற்றிவேல், காசாவில் என்ன நடக்கிறது? கூடுதல் விவரம். விக்னேஷ், இன்று பிற்பகல் காசாவில் உள்ள மேற்கு கரையில் அமைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வணிக கட்டிடமான டாய்பா 2 மீது தற்போது இஸ்ரேல் வான்படை நடத்திய அந்த தாக்குதல் குறித்தான அந்த காட்சிகளை தான் நம்ம பார்க்கிறோம். மிகப்பெரிய அளவில் பாலிஸ்டிக் ஏவுகணை போன்று வெடிக்கக்கூடிய இந்த காட்சியில அந்த கட்டிடம் சீட்டுக்கட்டு போல சரிந்து விடுவதை பார்க்க முடிகிறது. வணிக வளாகங்களும் முக்கிய நிறுவனங்களுடைய அலுவலகங்களும் அமைந்திருக்கக்கூடிய இந்த கட்டிடத்துல பலரும் இறந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. 2023 ஆண்டு அக்டோபர் மாதம் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இஸ்ரேல் ராணுவத்திற்கும் இடையே தொடங்கிய மோதல் கடந்த 1.5 வருடங்களுக்கு மேலாக, அதாவது 2 வருடங்கள் ஆகிவிட்டது. தற்போதும் இது நின்றபாடில்லை. இத்தகைய ஒரு சூழல்ல தான் காசா நகர் முழுவதும் தன்னுடைய தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் தீவிரப்படுத்தி வருகிறது. வான்வழி மூலமாகவும் தரைவழி மூலமாகவும் தாக்குதல் நடத்தி வருவதால் ஏற்கனவே லட்சக்கணக்கான பாலஸ்தீன மக்கள் உணவின்றி தவித்து வருகிறார்கள். உயிரிழந்தவர்களுடைய சடலங்களை கூட அப்புறப்படுத்த முடியாத அளவிற்கு அங்கு பஞ்சமும் பசியும் மற்றும் மருந்து பொருட்கள் கிடைக்காத ஒரு சூழல் நிலவுகிறது. இத்தகைய ஒரு நிலையில்தான் இஸ்ரேல் ராணுவம் தற்போது காசா நகரத்தின் மீது தாக்குதலை அதிகப்படுத்தியுள்ளதை விளக்கும் வகையில் இந்த காணொலி அமைந்திருக்கிறது. ஏற்கனவே நேற்று கத்தார் நாட்டின் தோஹா நகரில் உள்ள ஹமாஸ் கட்டிடத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு சர்வதேச அளவில் கடும் கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டு வரும் நிலையில இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதல் அந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பில்லை என்பதை உணர்த்தும் வகையில் அமைந்திருக்கிறது. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலவெற்றி. கடந்த வாரம் அடுக்குமாடி கட்டிடங்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் காசாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்டிடங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதலை முன்னெடுத்திருக்கிறது. அந்த கட்டிடங்களில் ஹமாஸ் படைகள் பதுங்கியிருப்பதாக இஸ்ரேல் கூறுகிறது. மேலும் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களை வெளியேறச் சொல்லி இஸ்ரேல் தொடர்ந்து வான்வழியாகவும் தொடர்ந்து எச்சரிக்கைகளை விடுத்து வருகிறது. மக்கள் வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். தாக்குதல் தொடர்கிறது.